ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, எப்படி நம்ம ஸ்டாக்ஸை வந்து ஸ்க்ரீன் பண்ணுறது, அந்த ஸ்க்ரீன் பண்ண ஸ்டாக்ஸை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சைட் பார்த்திங்கன்னா screener.in. ஓகேங்களா? ஸோ இப்போ இதோடைய சைட்டோட முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா, நீங்கள் வந்து எந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்து ஸ்க்ரீனர்ன்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது என்னென்னா, நம்மளுக்கு வந்து சில பேராமீட்டர்ஸை வச்சு நம்ம வந்து ஸ்க்ரீன் பண்ணலாம். அதாவது எந்த ஸ்டாக்குக்கு வந்து நல்ல க்ரோத் இருக்குது, எந்த ஸ்டாக்குக்கு வந்து நல்ல வேல்யூவேஷன் இருக்குது, எந்த ஸ்டாக்குக்கு வந்து நல்ல குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம கஸ்டம் ஸ்க்ரீன்ஸ் எழுதியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்னும் ஃபில்டர் அவுட் பண்ண முடியும் நம்மளால். இப்போது நம்ம ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி screener.inல போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போது நீங்கள் நியூஸில் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஐடிசி ரெக்கமெண்ட் பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது ஐடிசியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே கிடைக்கும். என்னென்னா, இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, என்ன கீ பாயிண்ட்ஸ், அவங்களுடைய மேஜர் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா இப்போ லாகின் பண்ண சொல்லுது. நான் இப்போ லாகின் பண்ணலை, பட் நீங்கள் இதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஐடிசி இஸ் அ லீடர் இந்த ஆர்கனைஸ்ட் டொமஸ்டிக். இப்போ பார்த்தீங்கன்னா 45% ஆஃப் ரெவன்யூ வந்து சிகரெட்ஸில் தான் வருது. இப்போ நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். செகண்ட் என்னென்னா, நீங்கள் முக்கியமாக இங்கே பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த பேராமீட்டர்ஸ், மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ, கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ, ஹை அண்ட் லோ எவ்வளோ, டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்குது. இப்போது பேங்க்கோட எஃப்டி பார்த்தீங்கன்னா 5% தான் தராங்க இன்றைக்கி ரேட்டுக்கு எஸ்பிஐயில். ஆனால் இப்போ இதோட டிவிடெண்ட் ஈல்டே பார்த்தீங்கன்னா 4.75%. இப்போ நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து கரண்ட் ப்ரைஸில் வாங்கினீங்கன்னா கூட இந்த ஸ்டாக் எங்கேயுமே மூவ் ஆகலை, 214லேயே இருக்குது ஒரு வருஷத்து வரைக்கும். அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு 4.75% வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இங்கே வந்து டிவிடெண்ட் சொல்லுவோம். இந்த டிவிடெண்ட் வந்து 4.75 கிடைக்கும். இது என்ன நடக்குது, ஃபேஸ் வேல்யூ இஸ் 1. ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து சொல்லிடுவாங்க. கம்பெனி இஸ் ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ, ஸ்டாக் இஸ் ப்ரொவைடிங் எ குட் டிவிடெண்ட் ஈல்ட் ஆஃப் 4.75%. இதுதான் வந்து ப்ரோஸ். கான்ஸ் வந்து என்னென்னா, கடைசி 4.93 இயர்ஸ் தான் வந்து க்ரோத் வந்து சேல்ஸ் க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது. இதுக்கு ரீசன் என்னென்னா, லைக் கவர்மெண்ட் வந்து சிகரெட் மேலே வச்சுருக்க சேல்ஸ்னால தான். ஸோ அது வந்து தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம சிகரெட் பிஸ்னஸ் அப்படி தான் பார்ப்பாங்க கவர்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இதனுடைய பீர்ஸ், ஐடிசியோட பீர்ஸ் யாருன்னா விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ், காத்ரேஜ் ஃபிலிப்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இந்த மாதிரி பீஸோட இவங்களுக்கு போட்டியாளர் யாருன்றது செக்டர் வைஸ் வந்து கம்பேரிசன் நடக்கும். இந்த செக்டர் வந்து டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விஎஸ்டி இண்டஸ்ட்ரி, ஓகே நான் இதில் கேள்விப்படவே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இவங்களும் வந்து சிகரெட் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவங்களும் பாருங்கள், கம்பெனிஸ் ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. இவங்க வந்து இவங்களுடைய ஒரே கான்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இஸ் லோ. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இன்னொரு ஸ்டாக் போட போகிறேன், அவந்தி ஃபீட்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஹை குவாலிட்டி ஷ்ரிம்ப் ஃபீட், இவங்க அதுதான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், கம்பெனிஸ் ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. இப்போ இது எனக்கு தெரியுது, அதனால் நான் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து போடுறேன். எனக்கு அதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரியுது வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் நீங்கள் இந்த ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கலாம் என்னென்ன ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஹை க்ரோத் கொடுக்குது, ஹை டிவிடெண்ட் ஈல்ட் கொடுக்குன்ற ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இப்போ வந்து நம்மளுக்கு முக்கியமாக ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா நம்ம வந்து அதனுடைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஐடிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அந்த 50% ஆஃப் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா டொபாக்கோ. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற காசு வந்து டொபாக்கோ பிஸ்னஸில் போகுதுன்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எவ்ரி குவார்ட்டர்லி வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இயர்லி ரிசல்ட்ஸ். கடைசி மார்ச் 2009லேருந்து இப்போ மார்ச் 20 வரைக்கும் இருக்கிற ரிசல்ட்ஸு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த அவந்தி ஃபீட்ஸ்து இங்கே பாருங்கள், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி எக்ஸ்பென்சஸும் வந்து அதிகமாக இருக்குது, சேல்ஸும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இது வந்து நார்மல் ப்ரொசீஜர் தான், ஒரு நார்மல் கம்பெனி க்ரோத் ஆகிற கம்பெனிக்கு வந்து நடக்கும். ஆனால் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஓகேங்களா? டேக்ஸுக்கு முன்னாடி பார்க்குற க்ரோத் பார்த்திங்கன்னா -10லேருந்து ஆரம்பிச்சு இப்போ பாருங்கள் 543. இப்போ நெட் ப்ராஃபிட், இப்போ வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்திங்கன்னா
நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா தெரியும். இதோடைய க்ரோத் பாருங்கள் -7லேருந்து ஆரம்பித்து இப்போ 377 வந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் வந்து அவங்க வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அதே மாதிரி இப்போ எனக்கு தெரியுதுன்னு அவந்தி ஃபீட்ஸ் போட்டேன், ஐடிசி போட்டேன். இப்போ வந்து எனக்கு தெரியலன்ற பட்சத்தில் ஸ்க்ரீன்ஸ்க்கு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாப்புலர் தீம்ஸ் என்னென்ன தீம்ஸ், கம்பெனிஸ் கிரியேட்டிங் நியூ ஹை. ஓகேங்களா, இப்போ என்னென்ன கம்பெனி வந்து 52 வீக் ஹையில் இருக்குன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிங்கன்னா இதுதான் லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் அதோட குவைரி கரண்ட் ப்ரைஸ் கிரேட்டர் தென் ஹையர் ப்ரைஸ் அண்ட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் கிரேட்டர் தென் 100. ஓகேங்களா, இப்போது நீங்கள் வந்து இந்த 52 வீக் ஹைக் வந்திருந்தப்பறம் நீங்கள் மார்க்கெட் கேப் வச்சு நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா டாப் 3 கம்பெனிஸ் கிரியேட்டிங் நியூ ஹைஸ்: டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இன்ஃபோசிஸ். ஓகேங்களா, இந்துஸ்தான் யூனிலிவர், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி பேங்க், இது எல்லாமே வந்து மேக்கிங் நியூ ஹைஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப புல்லிஷாக இருக்க ஸ்டாக்ஸ். ஒரு ஸ்டாக் வந்து 52 வீக் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போகுதுன்னா அது வந்து ரொம்ப ஹை மொமெண்டமில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போது நான் வந்து வேறு ஒரு ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம டிவிடெண்ட் பற்றி பார்த்தோம்னா டிவிடெண்ட் பார்ப்போம். ஹையஸ்ட் டிவிடெண்ட் yield ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிசி தெரிஞ்சிருக்கும் நிறைய டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு. பட் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அது 15th தான் இருக்குது. அதிகமாக கொடுக்குறது பார்த்தீங்கன்னா பிஎன்பி கில்ஸ்ன்ற ஒரு கம்பெனி. இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கே மாட்டீங்க. பாருங்கள், இது என்ன பண்ணுதுன்னா ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் என்டைல் சப்போர்ட்டிங் கவர்மெண்ட் பாரோயிங் ப்ரோக்ராம் வயர் அண்டர் ரைட்டிங் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் issuances and trade in fixed income instruments such as government securities, treasury bills, state development loans. ஓகேங்களா, இவங்களுடைய ப்ரோஸ் பாருங்கள். ஸ்டாக் இஸ் ட்ரேடிங் இன் 0.7 times in book value, good dividend yield. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் நல்லா கொடுக்குது, க்ரோத்தும் நல்லா கொடுக்குது. பாருங்கள், போன 7th May வந்து 25 rupees இந்த ஸ்டாக் வந்து இப்போ வந்து 51 rupees, அப்படியே வந்து டபுள் ஆகிருக்கு. கேபிட்டல் அப்ரிஷியேஷனும் இருக்குது, டிவிடெண்ட் yield இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீன்லனா உங்களுக்கு தெரியாது. இப்போ ஆயில் இண்டியா பாருங்கள் அதே மாதிரி. ஸோ இப்போ பாருங்கள் சன் டிவி நெட்வொர்க் கம்பெனி இஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி. ஸோ இப்போ நம்ம எல்லாமே ஒரு நல்ல மொமெண்டமில் இருக்க ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்து ஒரு என்ன பண்ணலாம், ரீசன்ட் டைம்ஸில் வந்து இதுவான பிஎன்பி ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் கான்ஸ் அதிகமாக இருக்குது பாருங்கள். கம்பெனி ஹஸ் லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ், கம்பெனி ஹஸ் டிவைடட் புவர் சேல்ஸ் ஓவர் 2.4, contingent liabilities, கம்பெனி மைட் பி கேபிட்டலைசிங் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட். ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவில் போயிட்டுருக்குது. இப்போ அதே மாதிரி நான் ஓப்பன் பண்ண போகிறது வந்து ஐடியா இங்கே பாருங்கள், ப்ரோஸே கிடையாது இருக்குது. கம்பெனி ஹஸ் லோ இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ, கம்பெனி ஹஸ் டெலிவர்டு புவர் சேல்ஸ். ஸோ நீங்கள் கண்ணை மூடிட்டு இப்போ ஸ்டாக்கோட பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் படிச்சுட்டு ப்ளஸ் இந்த சேல்ஸ் பாருங்கள், குவார்ட்டர்லி சேல்ஸு, ப்ராஃபிட் லாஸ் பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ ஏன் இங்கே நான் ஏன் முக்கியமாக இந்த ப்ராஃபிட் லாஸ் பார்க்க சொன்னால், இங்கே பாருங்கள் நெட் ப்ராஃபிட் பாருங்கள், இதுதான் 882 882 crore இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ நெட் ப்ராஃபிட் லாஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். நீங்கள் காசை பார்த்துட்டு ஜஸ்ட்டு 9 ரூபாயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கி போகிறதுக்கு பதில் அந்த ஸ்டாக் மேலே போகாது. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு நல்ல க்ரோத்தில் இருக்க ஸ்டாக், என்ன மொமெண்டம் இருக்க ஸ்டாக்கை வாங்கி போட்டிங்கன்னா கூட 1 or 2 yearsல வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ நான் இது சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு லாங் டேர்முக்கான ஸ்டாக்ஸ். ஒரு 1 or 2 years நீங்கள் ஹோல்ட் பண்ணணும் இந்த மாதிரி மொமெண்டமில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே. இப்போ பாருங்கள் குவார்ட்டர்லி வந்து இம்ப்ரூவ் ஆகிற ஸ்டாக்ஸ். இப்போது நான் மார்க்கெட் கேப் வச்சு நான் வந்து இது பண்ணுறேன். பார்த்துங்க, ஐசிஐசி பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், விப்ரோ, அதானி போர்ட்ஸ், இது எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு குவார்ட்டர்ஸாக குட் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே ஒரு ஸ்டாக் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு நம்பகத்தன்மையான விஷயம். ஓகேங்களா, கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸே வந்து கம்பெனி மேலே வந்து நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்காங்க, அதோடைய க்ரோத் மேலே அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எப்போவுமே ப்ரொமோட்டர் வந்து ஒரு கீ பர்சன். இதில் பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் பார்த்திங்கன்னா டாட்டா, இங்கே பாருங்கள்
நெட் ப்ராஃபிட் இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஸ்டாக் ஏன் மேலே போகுது நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்கள் 2019 குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸா, ஓகே இங்கே பாருங்கள் நெட் ப்ராஃபிட் பாருங்கள் டிக்ளைன் ஆகிட்டே இருந்தாலும் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நெட் ப்ராஃபிட் பாருங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. -9,894 இங்கே பாருங்கள் -314. ஸோ உங்களுக்கு நீங்கள் கம்பேரிசன் பண்ணாமல் வாங்கவே வாங்காதீங்க. ஸோ உங்களுக்கு இது டேட்டாலாம் எங்கேருந்து அவங்க எடுக்கிறாங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக என்எஸ்சிக்கும் பிஎஸ்சிக்கும் வந்து எல்லா இண்டிவிஜுவல் கம்பெனிஸுமே வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க. ஸோ அதை வச்சு தான் இவங்க எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபில் ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இந்த சைட்டுக்கு போய்ட்டு ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச எந்த ஸ்க்ரீனை இது பண்ணுங்கள். நீங்கள் வந்து லாகின் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் எழுதலாம். பாருங்கள் வேல்யூ ஸ்டாக்ஸ் பாருங்கள் டிசிஎஸ், நெஸ்டல் இந்தியா, அபாட் இந்தியா, ஹீரோ மோட்டோகார்ப், பிட்லைட் இந்தியா, ஓகேங்களா. பாருங்கள் ஐஆர்சிடிசி பாருங்கள். ஸோ இந்த சைட்டுக்கு போங்க, ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். என்ன கம்பெனி எவ்வளோ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்குது, அவங்களுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுதா, லாஸ் அவங்க வந்து டிக்ரீஸ் பண்ணுறாங்களா, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, அதோடைய மொமெண்டம் எப்படி இருக்குது, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் நல்லா வந்திருக்கா, அவங்களுடைய ஃப்யூச்சர் க்ரோத் எப்படி இருக்கும், அவங்க பிஇ ரேஷியோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணாமல் எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்காதீங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.